ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து ஒரு சூப்பரான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் நியூஸ் வந்து வராது இருந்தது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரொம்ப நாளாக அஃபிஷியலான நியூஸ் வந்து வராது இருந்தது. நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட்டாக வந்து வர தகவலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலியமாக தான் டெய்லி வீடியோ வந்து அப்டேட் பண்ணி வந்தோம். அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்பெற்று வந்தீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி வந்து நீங்கள் வாட்ச் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தளவுக்கு அஃபிஷியலாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். யாராருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து பணம் நடுவில் வந்து கட்டாயிருக்கோ, அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணிட்டு யாராருக்கெல்லாம் வந்து பணம் வராது இருக்குதோ, புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்காக யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நேற்றே வந்து நியூஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீட்டெயிலான அதாவது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு மாதம் ரூபாய் 1000 யாருக்குமே வந்து விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக வந்து இந்த தமிழக அரசு வந்து ரொம்ப கவனமாக வந்து செயல்பட்டு வராங்க. இப்போ வந்து யாருக்காவது வந்து விடுபட்டு இருந்தாங்கன்னா, மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராத இருந்தாலும் சரி, இல்லை ரெகுலராக பணம் வந்துட்டு யாராவது வந்து கட்டாயம் இருந்தாலும் சரி, அந்த பட்டியலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரிடம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய மேல்முறையீடு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அந்த தரவு பட்டியலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அவங்களுடைய பட்டியல் எல்லாமே வந்து சேகரிக்க போகிறாங்க. சேகரித்து மாவட்ட செயலாளரிடம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் வந்து வழங்க போகிறாங்க. அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராதவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அது இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் வராதவங்களுக்கு இந்த மாதம் வந்து பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சொல்யூஷன்லாம் வந்து முடிச்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த மாதம் வந்து முதல் தவணையாக பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து என்ன தகவல்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து தம்ப்நெயில் ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்கீமில் இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இது வரைக்கும் 7 மாதமாக இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு, முகாமில் வந்து எப்படி அப்ளை பண்ணாங்க, எப்போ வந்து 1000 ரூபாய் வந்து கிடச்சிது, அதுக்கப்புறம் பர்சனலில் உள்ளவங்களுக்கு எப்படி வந்து பணம் வந்து போய் சேர்ந்தது, மேல்முறையீடு பண்ணிவிட்டு எத்தனை பேருக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பணம் இது வரைக்கும் வந்து வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஒரு வீடியோலும் நம்ம எக்ஸ்பிளைனாக வந்து கொடுத்துன்னு வரோம். இந்த வீடியோலையும் அதே போல் எக்ஸ்பிளைனாக வந்து கொடுக்க விரும்பலை. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து சீக்கிரமாக வந்து சொல்லுங்கள், வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து போடுங்க, நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவையான கண்டென்ட்டை மட்டும் மெயினான பாயிண்ட்டை மட்டும் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இனிமேட்டுக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக மட்டும் தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ரிப்பீட்டட் கண்டும் மேக்ஸிமம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேக்ஸிமம் இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இன்றைக்கி வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற பட்சத்தில் வேணால் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை ஏற்கனவே வந்து சொன்ன பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக வீடியோவில் மென்ஷன் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் என்ன, மேல்முறையீடு சம்பந்தமாகவும் புதிய அப்ளை சம்பந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சின்னு வருது. அதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கு ஒரு அறிவுரை வந்து வழங்கியிருக்கார். யாராருக்கெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து வராது இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒருவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு விடக்கூடாது, யாரெல்லாம் வந்து தகுதியாக இருக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. தமிழக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அதனை செயல்படுத்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தகுதியுள்ள 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது அப்படின்றத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கார். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சேராததான் வந்து இருக்குது. அப்படி சேராதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான ஒரு சிலருக்கு வந்து விடுபட்டு இருந்திருக்கலாம். அந்த விடுபட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டியலை மாவட்ட செயலாளரிடம் தர திமுகவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிவுரை வந்து வழங்கியிருக்கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் ஏதாவது வந்து கணக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள், யாராருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் வந்து இன்ன வரைக்கும் வந்து போய் சேராத வந்து இருக்குதோ அவங்களுடைய பட்டியலாம் வந்து தயாரித்து அவங்களுடைய பட்டியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து தயாரித்து மாவட்ட செயலாளரிடம் வந்து தர வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவினருக்கு ஒரு அறிவுரை வந்து வழங்கியிருக்கார். அப்போ மாவட்ட செயலாளருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனாக வந்து போய் சேரும்போது கண்டிப்பாக வந்து அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க முடியும், அமைச்சருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்க்க முடியுமா, இவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து இன்னும் போய் சேரலை ஆனால் தகுதியான
தகுதியான நபர் தான் அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் டைரெக்டாக வந்து மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மேல்முறையீடு தரப்புக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து போய் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கிராமத்தில் இல்லை உங்கள் ஏரியாவில் ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதியே 2 லட்சம் பேருக்கு மேல்முறையீடு பண்ணவங்களில் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலே எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு 2 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேல்முறையீடு பொறுத்த அளவுக்கு வந்து நிராகரிக்கப்பட்ட பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாக ஏற்கனவே 7 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணதில் ஒரு 56 லட்சம் பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,85,000 பேர் தான் இ சேவையில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் 2 லட்சம் பேருக்கு தான் முதல் கட்டமாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. மீதமுள்ளவர்களுக்கு தான் எப்போ வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. மீதமுள்ளவர்களுக்கு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதில் தகுதியானவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஜனவரி மாதமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது. மீதமுள்ளவர்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் இன்னும் வந்து பரிசீலிக்கும் ப்ராசஸ் வந்து நடைபெறாத இருந்தது. அவங்களுக்கெல்லாம் வந்து நடைபெற்று வருது இப்போ ரீசனாக அப்படின்னு வந்து சொல்லலாம். 10ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கான அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான ₹1 கிரெடிட் மெசேஜ் அப்ரூவல் மெசேஜ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தகுதியானவர்களுக்கு அந்த 11,85,000 பேர் மீதி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுதியானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து போய் சேரும் பணம் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து செயல்பட போகும். இன்னும் டீட்டெயிலாக வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு கலாய்வு புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தேவை அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கூடுதல் பணியாளர்களை வந்து நியமனம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே வந்து கிடைச்சிருந்தது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்களை வந்து உருவாக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியமன ஆணை வந்து வழங்க போகிறாங்க. யாராருக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து தெரியல. இப்போ வந்து இந்த பணி நியமன ஆணையம் செய்யும்போது கண்டிப்பாக 8 வட்டாட்சியர் 101 துணை வட்டாட்சியர் வந்து சேரும்போது கண்டிப்பாக வருவாய் கோட்டாட்சியரில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேரும்போது கண்டிப்பாக இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தும் போது கண்டிப்பாக மேல்முறையீடு மனுவாக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண இருந்தாலும் சரி சீக்கிரமாக வந்து அப்ரூவல் ஆகிட்டு உங்களுக்கான பணம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்பட கூடுதல் பணியாளர்களை நியமித்தது தமிழ்நாடு அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களாலும் சரி இல்லை மேல்முறையீடு வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி நிறைய பணியாளர்கள் வந்து சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால வந்து முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் புதிதாக பயனாளிகள் விண்ணப்பத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றத சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து திரும்ப வந்து புதிய விண்ணப்பம்லாம் வந்து வராது, இதோட முடிஞ்சிடுச்சு இந்த ஸ்கீம், இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பெல்லாம் வந்து உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசு சார் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து தெரிவித்திருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலயமா புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து பெறுவாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிய வந்தது. ஆனால் வந்து இப்போ கலாய்வு ப்ராசஸ் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து போயின்னு இருக்க காரணத்தினால ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதத்தில் வந்து புதிய விண்ணப்பத்துக்கான அப்ளிகேஷன் வந்து வழங்குவாங்க, டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யாருக்குமே வந்து விடுபடக்கூடாது அப்படின்றதுல அரசு வந்து திட்டமாக வந்து செயல்பட்டு வராங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு பயனாளிக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்றத வந்து நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கார். இப்போ ரீசனாக வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வந்து கிடைச்சிருக்கும் போது கண்டிப்பாக வந்து புதிய அப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வரும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து வராதுன்னு சொல்லி வரீங்க, கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத. இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்
வந்து தெரிஞ்சுக்கங்க. இது இந்த வீடியோவில் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும். ₹1 அதில் தான் வந்து கிரெடிட் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்க தவறியதால் நிறைய பேர் வந்து SMS சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் ATM சார்ஜஸ், இது போல் சார்ஜஸ்லாம் வந்து 1000 ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணும்போதே வந்து பிடிச்சிடுறாங்க. அதனால் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த தவறை வந்து செய்யாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து இல்லாத ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கூட்டுறவு வங்கியிலோ இல்லை வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்லேயே வந்து ஓப்பன் பண்ணிங்க. இல்லைனா IBB அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்கை கொண்டு வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வந்து பிடித்தம் செய்ய மாட்டாங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் 1000 ரூபாய் வந்து எடுக்கிறதுக்கும் ஏரி வேலையில் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டே வந்து இதில் வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டை அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பிரைமரியாக வந்து லிங்க் பண்ணி வச்சிங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப்லேயும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக வந்து எடுத்துக்கோங்க. அதனால் வந்து அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இதை வந்து தயவு செய்து வந்து மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த 1000 ரூபா உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு OTP ஸ்கேம் வந்து நிறைய பேர் நடைபெறுது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது OTP வந்தீங்கன்னா மர்ம நபர் யாராவது வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து OTP வந்து தயவு செய்து வந்து சொல்லாதீங்க. உங்களுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆக போகுது, நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணணுமா, உங்கள் OTP வந்து சொல்லுங்கள், உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்துருக்கும், அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக தயவு செய்து உங்கள் தரப்புலேருந்து உங்கள் பணத்துக்கு வந்து அதாவது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் வந்து வரப்போகுதுன்னா கண்டிப்பாக வந்து OTP வந்து அதுக்கு தேவைப்படாது. உங்களுடைய ATM நம்பர், OTP தயவு செய்து யாருக்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க. பணம் 1000 ரூபாய் வந்ததுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆக தெரியும். டேரெக்டாக பேங்க்குக்கு போய் வந்து கேளுங்க. யாராவது OTP வந்து கேட்டாங்கன்னா பேங்க்கில் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். OTP வந்து கேட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோனில் தயவு செய்து எந்த ஒரு OTP வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய ATM கார்டு பின்னை வந்து ஷேர் பண்ணாதீங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஃபுல்லாக வந்து எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதம் மேல்முறையீடு பண்ணிவிட்டு புதிய பயனாளிகளே வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மர்ம நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோசடி வந்து நடைபெற்று வருது. OTP ஸ்கேம் வந்து நடைபெறுது. OTP வந்து தயவு செய்து வந்து சொல்லிடாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் 1000 ரூபாய் வந்து வருதுன்னா அது சம்மந்தமாக எந்த ஒரு OTPயும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவினருக்கு ஒரு அறிவுரை வந்து வழங்கியிருக்கார். அது சம்மந்தமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். புதிய அப்ளிகேஷன் சம்மந்தமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்கும். கண்டிப்பாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து பணம் விடுபட்டிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலை வந்து சேகரிக்க போகிறாங்க. அதன் மூலயமா மாவட்ட ஆட்சியர்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை தெரிவித்து பணம் வராதவர்களுக்கு வந்து பணம் வரதுக்காக வந்து ஐடியா வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து ஒரு முக்கியமான 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்குவாங்க. மேலும் இந்த திட்டம் சம்மந்தமாகவோ இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறது சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய க்ரோவாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோம். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ கீழே வந்து போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை வந்து பண்ணியிருப்போம். இதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.